Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல ஒரு 100 கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சமா ஆயில் சேர்த்து ஒரு விசில் விட்டு ஒரு 5 minutes சிம்ல வச்சு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சவுண்ட் வரும். இப்போ இது ஓரமா இருக்கட்டும். ஒரு கடாயில கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா உளுந்தம்பருப்பு, கொஞ்ச நேரம் பொரியட்டும். ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதா நறுக்கி அதையும் உள்ள சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். அதை இப்போ உள்ள சேர்த்தாச்சு. நல்லா காயை வந்து வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை வந்து உள்ள சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமா வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு பருப்பு வேக வச்சிருந்ததை வந்து இப்போ உள்ள சேர்த்துக்கிறோம். உள்ள சேர்த்தாச்சு. நல்லா திக்கா வந்திருக்கு பருப்பு, நல்லா நைஸா. குக்கரை அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுடரை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சாம்பார் தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வேக வச்சு அப்புறமா வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் அப்படியே கொட்டி ஒரு விசில் மட்டும் விட்டு அப்படியே இறக்கி வச்சா சாம்பார் வந்து தயாராகிடும். இப்போ குக்கர் மூடி கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். இல்லைன்னா ரொம்ப வெந்துடும் காய். பாருங்கள், சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ இதில் சூடாக இருக்க சாம்பாரில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். கலந்து விட்டுறலாம். தேங்க்ஸ்.